நாடாளுமன்ற தொகுதியில இப்ப இங்க வந்து மெஜாரிட்டியா யாரு வருவாங்க எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு வந்து மு க ஸ்டாலின் கலைஞர் தான். கலைஞர் வந்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்யறாரு. இன்னொன்னு மாசம் ஒரு 1000 ரூபாய் போட்டாரு. எங்க மாதிரி வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது செய்யறதால எங்களுக்கு அவர் தான் பிடிக்கும். பெரும்பாலும் இப்ப அவர் வந்தா எங்களுக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். என்ன ஒண்ணுன்னா அவர்கிட்ட நிறைய ஏழைகளுக்காக நிறைய ஹெல்ப் பண்றாரு. பள்ளிக்கு காலையில பசங்களுக்கு டிஃபன் கொடுக்குறாரு. எல்லாம் நல்லது செய்யறாரு. அவர் தான் வரணும் எதிர்பார்க்கிறோம். எப்படியும் ஒரு 20 வருஷம் பண்ணிருக்கேன். எல்லாமே ஆமா இதேதான். அவங்களும் அதேதான். ஆமா முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து இதுல இருந்தாரு, காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. இப்ப வந்து கலைஞர் இதுக்கு மாட்டாரு. ஆமா இப்போ முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆன பேரு இப்ப அந்த நல்ல திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து கரெக்டா வரும். அவங்க அந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க, நிறைவேறுது. அதே கண்டினியூ பண்ணணும். ஆனா இன்னும் ஒண்ணு வருதுன்னா அந்த குடி மது பழக்கத்தை அடியால் மறக்க வைக்கணும். கடையே இருக்கக்கூடாது. அது ஒண்ணு செஞ்சா போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த குடிலாம் நிறைய பேரு குடிச்சிட்டு பசங்க நிறைய பேரு ரொம்ப குடும்பத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. அது மட்டும் தடுக்கணும் கொஞ்சம். அவரு அது ஒண்ணு கண்டு பண்ணிட்டா இன்னும் நாங்க ரொம்ப பெருமைப்படுவோம். ஆனா கலைஞர் தான் வரணும் எங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மூர்த்திங்க, பழகர மூர்த்திங்க. அரக்கோணம் தொகுதிங்க. அரக்கோணம் தொகுதியில இப்போ இங்க வந்துட்டு இப்போ எந்த கட்சியோட மெஜாரிட்டி வந்து அதிகமா இருக்கும், எதை எதிர்பார்க்கலாம் ஐயா? ஜெகத் ரட்சகன் பார்க்கலாங்க. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் ஜெகத் ரட்சகன் ஜெயிச்சாங்க. ஆமா, நாடாளுமன்றத்துல வந்து இப்போ அவங்களோட இதுதான் எதிர்பார்க்கலாம். அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து நன்மை எல்லாம் செய்திருக்கிறத வந்து வெளியே வந்து சொல்லிக்கல. அதாவது எவ்வளவு செய்திக்கிறாரு கொள்ள அது வந்து விளம்பரம் படுத்தாதனால தொட்டு சில மக்களுக்கு வந்து அது சரியா புரியல. அதான் இப்போ நம்ம அது ஏடிஎம்கே சைடு வந்து இப்போ இந்த அரக்கோணத்தை பத்தி எந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கு? இப்போ டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அதாவது விட்டு இப்போ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ரெண்டாவது கட்சியா மெஜாரிட்டினா என்ன சொல்லலாம்? ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே வரும். அது இப்ப இங்க யாரு நிக்கிறாங்க? ஏடிஎம்கேல வந்து ஏஎல் விஜயன் நிக்கிறாரு. ஏஎல் விஜய். இப்ப அவர் அதுக்கு முன்னாடி வந்து முன்ன வந்து அவரு ஃபேமஸ் கிடையாது. அவர் வந்து இப்ப புதுசா இது பண்ண சோழிங்க தொகுதியில் இருக்கிறாரு. இப்போ சோழிங்கல்ல ஜெகத்ரட்சகன் ஐயா மேல வந்து பொதுவாகவே அவர் மேல வந்து நல்ல குணங்கள் செய்யற எண்ணங்கள் இருக்கா, இல்ல டிஎம்கேல சேர்ந்ததுனால அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றதுல அவர் ஏற்கனவே வந்து தாராளம் நல்ல குறைவல்ல. அவரு நல்லா போய் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு எல்லாம் வந்து சில உதவிகள்லாம் செய்திருக்கிறாரு. இப்போ கூட வந்து 8 ஸ்டேஷனுக்கு வந்து 1000 கோடி ஒதுக்கி வேலை நடந்துன்னு இருக்குது. இப்ப காட்பாடியில வந்து 300 கோடியில பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. இப்ப அது அரக்கோணத்துல இந்த வேலை நடந்துன்னு இருக்கு செய்து. இதுக்கெல்லாம் வந்து எம்பி அவரு தான். அது வந்து விளம்பரப்படுத்தாத சில பேருக்கு வந்து அது தெரியுது இல்ல. அம்மாவுக்கு அப்புறம் இப்போ வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு நாங்க வந்து தனியா வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பிடிப்பாதான் சொல்றாங்க. பிடிப்பாரா கேள்விதான். ஆமா, ஆனா பிடிப்பாருன்ற ஜனம் எதிர்பார்க்கறாங்க, வர மாட்டாங்க. கலைஞர் தான் எப்பவுமே. இப்ப எல்லாருமே இருக்கு கலைஞர் மேல ரொம்ப அக்கறை, அதே சொல்றேன்னா ஆர்வம் எல்லாம் அவருக்காக ஒத்துழைக்கிறாங்க. ஆமா, இப்ப இங்க வந்து டிஎம்கேல ஜெகத்ரட்சகன் ஐயா வந்து நிக்கிறாரு. ஆமா, அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு தெய்வமா தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம சொன்னாலே எடுத்து செய்யறாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு குறையில காவாய போல இந்த ரோடு வசதி எல்லாமே நிறைவேற்றுறாரு. ஏதாவது ஒரு குறையினாலும் எடுத்து செய்யறாரு. ஏதாவது அவருக்கு அடுத்து நிக்கிறாரு, இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா நாங்க முறையிடுறோம். அந்த மாதிரிப்பா அவங்க பண்றாங்க செய்யறாங்க, எங்களுக்கு பாதுகாப்புனா போலீஸ் நிலையத்தை நிக்க வைக்கிறாங்க செய்யறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அவர்லாம் வரணும். இன்னொன்னு என்னன்னா நைட்ல வந்து ஜனங்க நட முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்தது இப்போ. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அங்கங்க போலீஸ் போடுறாங்க. நான் 10 மணிக்கு கடை போறேன்னா தைரியமா போறேன். யாருடைய எதிர்ப்பு இல்லாம தனிப்பட்ட முறையில் போயிட்டு எங்க வீட்டுக்கு சேர்ந்துறேன். அப்பெல்லாம் வந்து குடிச்சிட்டு அங்க இருப்பாங்க இருந்தாலும் அந்த குடியை மட்டும் தயவுசெய்து அது கொஞ்சம் அது கடைகளை மூடணும். அது ஒண்ணே எனக்கு வருத்தம். மற்றபடி அவரால எந்த குறையும் கிடையாது. பிஜேபில வந்து அண்ணாமலையோட அவரு ஒண்ணு ரவுடி இல்லைங்க. அவ்வளவு இதெல்லாம் ஈடுபடாதுங்க. அதான் சும்மா. அதே மாதிரி இப்போ சீமான் ஐயா வந்து இப்போ வந்து அரசியல் வந்துட்டு நிறைய நான் வந்து மெஜாரிட்டி காட்டுன்ற மாதிரி அவர் காட்டுறாரு. அவரு ஏதோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி பண்ணி செய்கிறாரு. யாரும் ஒண்ணும் இல்லை. ஏதோ வந்து சும்மா நான் தான் எல்லாம் பண்ண, நான் தான் செய்யறேன், நான் தான் கொள்றேன்றாரு. ஏதோ அவரு பாட்டுன்னு பேசின்னு போயிருக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. விஜய் சார் வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து
ஒரு ஆடியோ சிங்கிள் ட்ராக்ல வந்துட்டு மைக்கெல்லாம் வச்சு சீமானுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி சீமானுடைய டீம்ல நிறைய பேர் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் கண்டிப்பா அவர் சப்போர்ட் பண்றாரா? இருக்கலாங்க, ஒரு வேலை இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. அது ஏன்னா இப்போ திடீர்னு அவர் வந்து சாங்கோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து அவங்க விருப்பம் ஏதோ பேரு இதாவதுக்கோசரம் அவங்க நிக்கிறாங்க சில பேர். அந்த இதுக்கோசரம் தெரியணும், நம்மளும் எலெக்ஷன்ல நின்னோம், செய்தோம், கொண்டோம். அது மாதிரி ஏற்கனவே வந்து சீமான் கட்சியில நின்னவங்களாம் கொஞ்சம் எல்லாம் அட்ரஸ்ல போட்டாங்க ஏற்கனவே. என்ன நடந்தது? இல்ல அவங்க எல்லாம் காசு அப்ப அவங்களே நிக்கணும், அவங்கள தான் செலவு பண்ணணும் காசு. இது வந்து எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து அவ்வளவு இல்லைல்ல. இது எல்லாம் அவங்க வசூல் பண்ணி போட்டு நிக்கிறாங்க, செய்யறாங்க, கொள்றாங்க. ஆமா. இப்போ டிஎம்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும்னா நீங்க என்ன நினைப்பீங்க? மாட்டேன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல வசதி பண்ணணும், நல்ல வசதி பண்ணணும். ஏழை பசங்க நல்லா படிக்கணும். அப்புறம் வந்து ஹாஸ்டல் காலேஜுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணணும். ஏன்னா அவரு கம்மி பண்றாரு, ஆனா மத்தவங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவரு என்னவோ இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணுன்றாரு, ஆனா நடுவில் சேரவங்களான்று அதை கட் பண்றாங்க. அது பண்ணக்கூடாது, அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் வந்து இது செய்யணும், நீ ஏழைகளுக்கு இது பண்ணணும் அதுதான் சொல்றாரு. ஆனா இந்த கட்சியில நடுவில் இருக்காங்க வந்து அதை கட் பண்ணி இது பண்றாங்க. இப்போ உதயநிதி ஐயாவுடைய அவருடைய அந்த அரசியல் இதுவெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவரும் நல்ல மெயின்டைன் தான் பண்றாரு, நல்ல மெயின்டைன் பண்றாரு. ஐயா கலைஞருடைய பேர் வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்துறாரு, எங்களுக்கு தெரிஞ்சு காப்பாத்துறாரு. ஆனா மத்தவங்க எப்படி தெரியாது. இப்ப அவங்க புள்ள வந்து பேர வந்துக்கிறாருல்ல, அவர் பரவாயில்ல இப்ப வந்தாரு, நான் இது பண்றேன் அது பண்ற சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லி செய்யலைன்னா நாங்க வந்து அதுக்கு மனு போடுவேன், நானே போடுவேன். இதெல்லாம் சொல்லி இங்க வந்து மீட்டிங்ல வந்து பேசிட்டு போய்க்கிறாரு, மீட்டிங்ல பேசிட்டு போய்க்கிறாரு. அது நான் வந்தேன்னா இந்த மாதிரி போதை மலைக்கத்துல மறக்கிறேன், அப்புறம் கஞ்சா விற்கிறாங்க எல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன், என்னால முடிஞ்ச இன்னும் கூட ஆண்களுக்கு 1000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பண்ணணும் அப்படின்னு தான் நானே நினைக்கிறேன். ஏன்னா மெயினே அதுதான் இருக்கும். ஏன்னா நிறைய வீட்டுல வந்து பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்கு ரொம்ப இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க நிம்மதி இல்ல. பெரும்பாலும் வந்து அது குறைச்சாதான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன். அவருக்காக நான் இன்னும் கூட எங்கேயாவது பேசினா கூட பேசணும். ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு அவரு தயவுசெய்து அது மட்டும் இது பண்ண போறேன். எதோ கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் யாரும் தெய்வலமே, பிள்ளைங்க வந்து பிடிக்காது, வீட்டை பிரச்சனை ஆண்டவனுடைய சண்டை இதெல்லாம் கொஞ்சம் தவிக்கணும். அது மட்டும் அவர் கருணை காட்டினா அது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா அவர்தான் வரணும், அரக்கான் தந்தை பெருமாள் அவர் வந்தாருன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ இது இல்லாம வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் சார் வந்து அவர் தனியா நிக்க போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரு சட்டமன்ற நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயா நடிகர் விஜய் வந்து இப்போ 26ல அவரு சும்மா ரசிகர்கள் இல்ல, எல்லாம் வரலாங்க. எல்லாம் அரசியல் நடத்துறதுனா சாதாரணமாக எல்லாம் அதை நடத்தி பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் எங்க காணாம போறாங்க செய்யறாங்க, வருந்த ஜோர்ல புதுசா வருவாங்க, திருப்பி அது தெரியும் அது அவங்களுக்கு எல்லாம். ஆனா அது மாதிரி புதுசா வர்றது வந்து நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா? இல்ல அவங்கவுங்க இது விருப்பம். இது வந்து ஜனநாயக நாடு, இது வந்து நம்ம வந்து பொதுப்படி யாரும் வரக்கூடாது யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இல்லை, அவங்கவுங்க விருப்பம். இப்போ சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த முறை வந்து நான் வந்து அதிகப்படியான ஓட்டு வாங்குறேன் பாக்குறீங்க? எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே இப்ப நான் என்ன கூட நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் ஜனங்க கிட்ட ஓட்டு. இப்ப நான் கூட இந்த இடத்துல நிக்கிறேன், கவுன்சில் நிக்கிறேன்னு, ஆனா நீ எல்லாம் சேர்ந்து ஓட்டு எடுக்கணும். அப்பதான் நம்ம முயற்சி எடுப்போம். நான் கூட ஜெயிப்பேன் சொல்ல முடியாது, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்ப அரக்கோணத்துல சீமான் ஐயாவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வரும்னு எதிர்பாருங்க? வரும், ஆனா வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. முன்ன வந்து அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-32 லட்சம் 35 லட்சம் வரையும் ஒரு கணக்கு சொல்றாங்க வந்தாருப்பா. இப்போ அதுல பாதிக்க வரலாம், அதுக்கு மேல. ஆனா நான் தான் சொன்னேன், ஜனம் கையில இருக்கு அந்த ஓட்டு. இது வந்து அவங்க கையில தான். நான் கூட என்ன எங்க வீட்டுல பரம்பரையா போறது கலைஞர், அது எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அதுதான். நீ ரெட்டாடிக்கு போனாலும் சரி, வேற யாரும் எது வந்தாலும் நாங்க போட மாட்டோம். இவரே தோத்துட்டாங்க, எங்களுக்கு தான் எங்களுக்கு முறை. ஆமா, இதுதான். அவரு ஜெயிச்சாலும் சரி இவரு ஜெயிச்சாலும் சரி எங்களுக்கு முறை இதுதான் நாங்க போடுறோம். அதனால ஜனங்க வந்து என்ன விரும்புறாங்க, அவங்க யாருக்கு போடுறாங்க ஓட்டு அதுதான் விரும்பணும். இப்போ விஜய் சார் வந்து சீமான் சாருக்கு வந்துட்டு மைக்கெல்லாம் வந்து சாங்ல வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு சொல்லி சீமான் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க விஜய் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு. அது எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜய் சார் சப்போர்ட் பண்ணிருக்காரா? பண்ணி இருக்கலாம், ஆனா வந்து எங்களுக்கு வந்து தெரியாது.
ஆனா அவங்க உள்ள கட்சியில வந்து அவங்க எப்படின்னா பேசியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நீங்க வந்து எங்களுக்கு கேக்குறா நாங்க இன்னதான் சொல்லுவோம். அவர் வந்து சேர்ந்தாரா இல்ல ஓட்டு சேர்றாரா அப்படின்னு அங்கதான் தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு அவரு ஜெயிப்பாரு சீமான்? சீமான் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. அதாவது கால்வாசி ஒரு பாகம் 10ல் ஒரு பாகம் வரலாம். ஆனா அவ்வளவு வரமாட்டாங்க. அவ்வளவுதான், இதுதான் இருக்கிறது. சரிம்மா, ரொம்ப நன்றி. கருத்து கணிப்புல எல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லிது, தமிழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் சொல்லிக்கிறாங்க. கருத்து கணிப்புல லைலா இது கல்லூரி கூட ஏத்துக்கிறாங்க, அவங்களும் சொல்லிக்கிறாங்க 37 அடிப்பாங்கன்னு. அது மாதிரி கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து சீமான் சார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்துட்டு நாங்க இந்த முறை வந்து அதிகமா மெஜாரிட்டி ஓட்டு வாங்குவோம். அதான் அவரு சொல்றாரு. நம்ம இத அவங்க கட்சி அவங்க இது பண்ணி பேசுறாங்க, சொல்றாங்க, செய்யறாங்க. அது வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறோம் இல்ல. இப்போ நீங்க ஜெகத் ரட்சகன் சாரை பத்தி அவரோட ஐயாவை பத்தி நீங்க சொல்லணும்னா நீங்க என்னென்ன பண்ணிருக்காரு அதை பத்தி சொன்னா மக்களுக்கு தெரியும். இல்லைங்க, இப்போ ஸ்டேஷன்லாம் ஒதுக்கிறாரு, இப்போ ரோடுக்கு தெருங்களுக்கெல்லாம் சில இது பண்ணியிருக்கிறாரு. இந்த அவர் நிதியெல்லாம் வந்து தெருங்களுக்கு அது இதெல்லாம் ஒதுக்கிறாரு. இப்போ கூட வந்து இந்த 55 லட்ச ரூபாயில இப்போ வந்து ஸ்பெஷல் அந்த கண் ஆஸ்பத்திரி திறந்துருக்குறாங்க அரக்கோணத்துல GHல வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க, செய்துக்கிறாங்க. அது ஏற்கனவே முன்ன வந்து எல்லாம் உப்பு வெள்ளம் வந்து இப்போ கிளீன் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளையார் கோயில் அந்த இது வந்து அல்ல மிச்சம் எல்லாம் செய்யறாரு. அவர் பம்ப்ஸ் வந்து இங்க ஒதுக்கிட்டு எல்லாம் தான் செய்யறாங்க கொள்றாங்க. என்ன வேணும் விளம்பரம் பார்த்ததுல செய்யறது இல்ல, அதுதான் வேற ஒன்னும் தெரியுது இல்ல ஜனங்களுக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் செஞ்சாலும் இந்த மது கடை மட்டும் தயவுசெய்து மூடணும் தான் எதிர்பார்க்கிறேன். அது ஒண்ணுதான். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கிறோம். என்ன மாதிரி என்னோட குடும்பத்தை நிறைய பாதிச்சு இருக்குது. அதெல்லாம் தயவுசெய்து எந்த கட்சி வந்தாலும் வரனாலும் இதை மட்டும் கொஞ்சம் மூடணும். இதுதான் என்னோட கோரிக்கை. அது எங்க கட்சி வந்தாலும் சரி, ஜெயலலிதா கட்சி வந்தாலும் சரி, விஜயகாந்த் கட்சி வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா இது ஒண்ணு மட்டும் பண்ணணும். ப்ரோ, இப்போ அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில மெஜாரிட்டியான வாக்குகள் பெற்று யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பாரு? ஜெகத் ரட்சகன் டிஎம்கே. எதனால அவ்வளோ ஆணித்தரமா சொல்றீங்க? இங்கே மோஸ்ட்லி காங்கிரஸ் தான் வரதுக்கு பாக்குறாங்க. இந்தியா 4 தான், அதனால எல்லாரும் காங்கிரஸ் தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதரவு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை சார் ஒரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் நிறைய ஐஜேகே நிறைய கூட்டணி அமைச்சு பிஜேபி வந்து வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை நாங்க வந்து டிஎம்கேட ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, அப்புறமா வந்து போதை, அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தூண்டி விடுறாங்க, செயல்படுத்த வைக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு பண்றாங்க பிஜேபியில. அது எப்படி பாக்குறீங்க ஒரு யங்ஸ்டரா? இதெல்லாம் சும்மா பொய் மாதிரி இருக்கு. இவங்களே நாடகம் ஆடுற மாதிரியும் இருக்கு. சும்மா வாய் பேச்சு சொல்றதுதான் இதெல்லாம். இப்போ சென்ட்ரல்ல வந்து பிஜேபியில வந்து பெட்ரோல் விலை வந்து ஏத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி கேஸும் வந்து ஏத்துறாங்க இறக்குறாங்க அந்த அரசியல் சூழ்ச்சிக்காக. அது எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தான் இருக்கு விலை உயர்வு பார்க்கறதுக்கு. இது குறைச்சா நல்லா இருக்கும். சரி, மாற்றம் வந்தாவது மறுபடியும் மாற்றம் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ விஜயகாந்த் ஐயா இறந்துட்டு பேரு தமிழ்நாட்டுல இருந்து இன்னமும் வந்து மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் அப்படின்றாங்க வந்து பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் வந்து இளைஞர்கள் மட்டும்தான். ஆனா மற்ற எங்க பொம்பளைங்க எல்லாம் கிடையாது. ஆனா அவரு செஞ்சிருக்கா, சினிமால செஞ்சிருக்கலாம். ஆனா நாட்டை இந்த நாட்டில் எங்களுக்கு செஞ்சிருக்க தெரியாது. ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் கத்து நான் தான் அப்படி பண்றேன் நான் உழைக்க மறுக்கும் அப்படின்றாரு. ஆனா நடைமுறை எங்களுக்கு செய்யல. பட் இப்போ வந்து இப்போ அவரோட பையன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லை. இப்போ ராதிகா தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா அங்க போட்டிடுறாங்க. இப்போ ராதிகா ஜெயிப்பாங்களா இல்ல விஜயகாந்த் சாரோட பையன் ஜெயிப்பாரா? ராதிகா ஜெயிக்கலாம். ஏன்னா லேடிஸ் மொழியில ராதிகா ஜெயிக்கலாம். ஆனா விஜயகாந்த் ஜெயிக்க கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா பையன் வந்து இப்பதான் வளர்றான். அவனை நம்பி யாரும் போடவும் மாட்டாங்க. இது அப்படி கிடையாது. தாத்தா உள்ள பரம்பரையா வருது. அதெல்லாம் ஒத்தனாலும் நமக்கு போன கலைஞ்சிருக்கு. பெரும்பாலும் வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல கலைஞர் கையில வேலை செஞ்சாரு. அப்பா அப்படியே தலைமை வந்ததுதான் எங்களுக்கு பிடிச்சது. அப்ப எம்ஜிஆர் இருக்கிற ரெட்டாரி ஓகே. அப்புறம் அம்மா இருக்கிறது. அதுக்கப்புறம் நடுவில் போனாலும் எதுவும் செய்யல. பேருக்கு நாங்க அம்மா கட்சி அப்படின்னு தான் வருது. கடை அம்மா கட்சி யாரும் எதுவும் செய்யல. பெரும்பாலும் சொல்றாங்க நாங்க இது பண்றோம் அது பண்றோம்ன்றாங்க. தவிர இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணல. ஆனா கலைஞர் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. நல்லா அங்க கேட்டதுக்கு லோனு கொடுக்குறாங்க எங்களுக்கு. வியாபார லோனு, கேஸுக்கு மானியம் கொடுக்கு எல்லாமே பெரும்பாலும் லேடிஸ்க்காக நிறைய பாடுபடுறாரு.
இப்போ நாம் தமிழர் கட்சியில சீமான் சார் வந்துட்டு இந்த முறை நாங்க அதிகமா ஓட்டு வாங்குவோம், கண்டிப்பா வந்து நிறைய இடத்துல வெற்றி பெறுவோன்ற மாதிரி நம்பிக்கையோட சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? வெற்றி பெறுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா வாக்கு பிரியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி டிஎம்கேல இருந்து பிரியுமா ஏடிஎம்கேல இருந்து பிரியுமா? ஏடிஎம்கேல இருந்து நிறைய பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஏடிஎம்கேல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே. ஸோ ஏடிஎம்கேல இருந்து நிறைய பிரிக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விஜய் சாரோட விசில் போடு சாங் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ அதுல வந்து நாம் தமிழரோட கட்சியோட அந்த மைக் எல்லாம் வச்சு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சாங்க. அப்போ சீமான் சார் யூஸ் பண்ற மைக் தான் அவங்க போஸ்ட்ல போட்டு அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா விஜய் சார் சப்போர்ட் பண்றாரா இல்ல அது சர்ச்சையில நடந்ததா? அது எனக்கு தெரியலங்க. தெரியல. ஆனா சீமான் சார் இப்போ இங்க அரக்கோணத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு முதல்ல வந்த ஓட்டு விட அதிகமா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரிங்க ப்ரோ. அடுத்து வேற என்ன? இப்போ டிஎம்கேல வந்து இப்போ நம்மள மாதிரி பப்ளிக் சைடு இந்த ஒரு விஷயம் இதை கிளியர் பண்ணிட்டா கரெக்ட் பண்ணிட்டா இன்னும் பப்ளிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா என்னவா உங்களுடைய யூத்தோட ஒரு கமெண்ட்ஸா இருக்கும்? இது பண்ணா நல்லா இருக்கும், மேற்கொண்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதான் காங்கிரஸ்க்கு ஆதரிக்கிறது தான் இப்போதைக்கு. இது வந்து பிஎம் எலெக்ஷன் தானே. ஸோ நம்ம வந்து மெஜாரிட்டியா வந்து நம்ம பிஎம் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா நிக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். பார்க்கலாம் எதிர்கட்சியோட ஏன்னா பூகாமை பேசுறது எப்படி மனசாட்சி இல்லாம கலைஞர் வரணும் அப்படின்னு இருக்கு. என்ன நம்ம பூகாலை கட்சிங்கிறாங்களே, நம்ம கட்சி தாக்குறாங்க, எல்லா கட்சியாலும் பேர் தாக்குறாங்க. இப்ப மேடையில ஏறாங்க அந்த கட்சி தாக்குறாங்க, முன்னேறாங்க இந்த கட்சி தாக்குறாங்க. அது இயற்கையில வர்றதுதான். ஆனா மனசாட்சி விரோதம் இல்லாம கலைஞர் வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இதுதான் உண்மை. அது அவரு அம்மா ஜெயிச்சு கிடையலனாக்கா பரவாயில்ல, ஆனா என்னுடைய மனசாட்சி கலைஞர் வரணும், வரணும்னு ஆசைப்படுறேன்.